வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். தாய்லாந்தும் கம்போடியாவும் போர் நிறுத்தத்திற்கு இணக்கம். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் அறிவிப்பு. தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையில் போர் நிறுத்தம் மற்றும் தத்தம் எல்லைப் பகுதிகளிலிருந்து ராணுவ படைகளை திரும்பப் பெறுவதற்கு இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்றிரவு அறிவித்தார். தாய்லாந்தின் இடைக்கால பிரதமர் பம்தம் வி சாயாச்சாய் மற்றும் கம்போடிய பிரதமர் ஹன் மெனட் ஆகியோருடன் நேற்று மாலை தொலைபேசியில் தாம் உரையாடிய பின்னர் அவ்விரு தலைவர்களும் போர் நிறுத்தத்திற்கு உடன்பட்டனர் என்று ஆசியான் கூட்டமைப்பின் தலைவருமான டத்தோஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். தமது அழைப்பை ஏற்று போர் நிறுத்தத்திற்கு உடன்பட்ட அவ்விரு அண்டை நாடுகளின் தலைவர்களுக்கும் தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். தாய்லாந்து கம்போடியா நாடுகளிடையே எல்லை பிரச்சினையால் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 11 எட்டிய நிலையில் நேற்று இரு நாடுகளின் எல்லைப் பகுதியிலும் கடும் பதற்றம் நிலவியது. நேற்று மாலை வரை கம்போடியா ஆயுதப்படைக்கும் தாய்லாந்து ராணுவ படைக்கும் கடும் மோதல் ஏற்பட்டது. இரு நாடுகளின் எல்லையில் வீற்றிருக்கும் 2 பழங்கால கோயில்கள் இருக்கும் பகுதியில் இந்த சண்டை நிகழ்ந்தது. இந்தியாவிற்கு செல்லும் மலேசியர்களுக்கு 30 நாட்களுக்கு இலவச விசா வழங்கப்பட்டு இருப்பதை கோலாலம்பூரில் உள்ள இந்திய தூதரகம் இன்று வெள்ளிக்கிழமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மலேசியர்களுக்கு இந்தியா வழங்கி வந்த விசா சலுகை கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதியுடன் காலாவதியானது. இந்த ஜூலை முதல் தேதியிலிருந்து மலேசியர்களுக்கு இந்தியாவின் விசாவை பெறுவதற்கு சராசரி 150 ரிங்கெட் கட்டணம் விதிக்கப்பட்டது. கடந்த 21 நாட்களாக 150 ரிங்கெட் கட்டண அடிப்படையில் இருந்த விசா அமல் கடந்த ஜூலை 22ஆம் தேதி முற்றாக அகற்றப்பட்டது. இந்தியாவிற்கு இருமுறை செல்வதற்கு வகை செய்யும் இந்த 30 நாள் இலவச விசா அடுத்த 2026ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கோலாலம்பூரில் உள்ள இந்திய தூதரகம் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு எதிராக நாளை சனிக்கிழமை கோலாலம்பூரில் நடைபெறவிருக்கும் தூரோன் அன்வார் பேரணியில் முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் முகமட் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 25 ஆண்டுகளுக்கு பிறகு அன்வார் எதிர்ப்பு பேரணியில் பங்கேற்க முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் தயாராகி வருகிறார் என்று அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்தன. டத்தோஸ்ரீ அன்வாரை பதவி விலக கோரும் இந்த பேரணியை பாஸ் கட்சி ஏற்பாடு செய்துள்ளது. அன்வாருக்கு எதிராக நடைபெறும் இந்த பேரணியில் எவ்வித பேதமின்றி மலேசியர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று இன்று மாலை சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட ஒரு வீடியோவில் துன் மகாதீர் கேட்டுக் கொண்டுள்ளார். அந்த காணொலி தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. பினாங்கு மாநிலத்தில் செயல்படும் 28 தமிழ் பள்ளிகளுக்கும் 14 தமிழ் பாலர் பள்ளிகளுக்கும் மாநில அரசு மொத்தம் 20,50,100 ரிங்கெட்டை மானியமாக வழங்கியது. அத்துடன் பினாங்கு மாநிலத்தில் செயல்படும் 3 பஞ்சாபி மொழி கல்விக் கூடங்களுக்கு தலா 40,000 ரிங்கெட் என 1,20,000 ரிங்கெட்டும், முதல் முறையாக ஒரு தெலுங்கு பள்ளிக்கு 20,000 ரிங்கெட்டும் ஆன் ஆஃப் முறையில் மானியம் வழங்கப்பட்டுள்ளதாக பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோஸ்ரீ சுந்தரராஜு சோமு தெரிவித்தார். எஞ்சியுள்ள 2,29,000 ரிங்கெட் தொகை தமிழ் பள்ளிகளுக்கான சிறப்பு நடவடிக்கைகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தத்தில் இவ்வாண்டு 24,50,000 ரிங்கெட் பினாங்கு அரசு மானியமாக ஒதுக்கியதாக பினாங்கு மாநில தமிழ் பள்ளிகளின் சிறப்பு நடவடிக்கை குழு தலைவருமான டத்தோஸ்ரீ சுந்தரராஜு தெரிவித்தார். 28 தமிழ் பள்ளிகள், 3 பஞ்சாபி மொழி பள்ளிகள் மற்றும் ஒரு தெலுங்கு பள்ளிக்கு 2025ஆம் ஆண்டுக்கான மானியம் வழங்கும் நிகழ்வு இன்று பிற்பகல் 3 மணியளவில் கொம்தார் கட்டடத்தின் 5வது மாடியில் உள்ள ஆடிட்டோரியத்தில் பினாங்கு முதலமைச்சர் சோக்கோ நியோ தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த வருடாந்திர மானியம் சம்பந்தப்பட்ட பள்ளிகளுக்கு ரொக்க பணமாக கொடுக்கப்படாமல் அவற்றுக்கு தேவைப்படக்கூடிய உபகரணங்கள் வாங்குவதற்கும் மற்றும் பள்ளி அடிப்படை வசதிகளை மேம்படுத்திக் கொள்வதற்கும் இந்த தொகை செலவிடப்படுவதாக டத்தோஸ்ரீ சுந்தரராஜு தெரிவித்தார். இது என்ன பண்றோம்னாக்க வருஷம் இந்த பணத்தை பணமா பள்ளிகளுக்கு கொடுக்காமல் பள்ளிகளுக்கு தேவைப்பட்ட பொருட்கள், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்மெண்ட், இதுதான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு வரோம். பணமாக கொடுக்கறது கிடையாது. இதுக்கு தலைமை தாங்கிறது என்னோட டெபுட்டி சேர்மன் YB கல்வின்
கிருஷ்ணன். இவர் தான் எல்லா பள்ளிகளும் காலாலே நடந்து போய் அசஸ்மெண்ட் பண்ணி எந்தெந்த பள்ளிகளுக்கு என்னென்ன செய்யணும், எவ்வளவு செய்யணும் முடிவு பண்றது அவ்வளவுதான். அவர் தான். பாகட்டாலாம் சட்டமன்ற உறுப்பினரும் பினாங்கு தமிழ் பள்ளிகளின் சிறப்பு நடவடிக்கை குழுவின் துணைத் தலைவருமான குமரன் கிருஷ்ணன் கூறுகையில், ஒவ்வொரு தமிழ் பள்ளிக்கும் நேரில் சென்று பார்வையிட்டு அதன் அடிப்படை தேவைகள் குறித்து பள்ளி நிர்வாகத்துடன் கலந்து ஆலோசித்த பின்னர் சிறப்பு நடவடிக்கை குழு மூலம் 3 கூட்டங்களில் விரிவாக மதிப்பீடு செய்த பின்னரே இந்த மானியத் தொகை அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்றார். 28 தமிழ் பள்ளிக்கும் ஒவ்வொரு பள்ளியும் போயிட்டு என்னென்ன அசஸ்மெண்ட் அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அதை பார்த்து அதுக்கு தகுந்தபடி போய் அசஸ்மெண்ட் பண்ணி நம்ம கமிட்டிக்கு எடுத்து வந்து போர்டு வந்து குறைஞ்சது ஒரு 3 தடவை மீட் பண்ணியிருக்கோம் தமிழ் ஸ்கூல் போர்டு. ஏன்னா அப்ளிகேஷன் நிறையா இருந்துச்சு. பட் நம்ம நிதி வந்து லிமிட்டடாக இருக்கிறதுனால கொடுக்குற அந்த நிதி வந்து ரைட்டான முறையாக போய் சேரணும், ரைட்டான இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கூலுக்கு கொண்டு வரணும்னு அதனால் ரொம்ப அதை வந்து டிஸ்கஸ் பண்ணி ரைட்டாக பிளான் பண்ணி இன்றைக்கி வந்து அந்த நிதி உதவியை நம்ம வந்து எல்லா 28 தமிழ் ஸ்கூலுக்கும் முதலமைச்சர் மூலியமாக கொடுத்துட்டோம். மானியம் வழங்கும் இந்த நிகழ்வில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள், பள்ளி வாரிய உறுப்பினர்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்க பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து சிறப்பித்தனர். 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மலேசிய மக்களுக்கு சாரா திட்டத்தின் மூலம் 100 வெள்ளி வழங்கப்படும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்திருந்தார். ஆனால் அந்த உதவித்தொகை அனைவருக்கும் வழங்கப்படும் என்று சமூக ஊடகத்தில் பரவி வரும் செய்தி போலியானது என்று நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. பந்துவான் சாரா உதவி திட்டத்திற்கு எந்த முன் விண்ணப்பமும் தேவையில்லை என்று நிதி அமைச்சு தெளிவுபடுத்தியுள்ளது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்த 100 ரிங்கெட் உதவித்தொகை 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மலேசிய குடிமக்களின் மைகாட் அடையாள அட்டையின் அடிப்படையில் தானாகவே அவர்களுக்கு அனுப்பப்படும். மேலும் சமூக ஊடகங்களில் வெளிவரும் போலி செய்திகளால் பொதுமக்கள் எளிதில் ஏமாறக்கூடாது, மோசடிக்கு ஆளாகாமல் தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என நிதி அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. இந்திய சமூகம் ஒற்றுமையாக ஒன்றுபட்டு இருந்தால் அடுத்த பொது தேர்தலில் தேர்தல் முடிவை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சமூகமாக விளங்கிட முடியும் என்று PKR உதவித் தலைவர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். பாஸ் கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்றத்துக்கு வெளியே ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தினர். அங்கு அவர்கள் மித்ரா நிதி வழங்கப்படாதது குறித்து கேள்வி எழுப்பியதாக டத்தோஸ்ரீ ரமணன் குறிப்பிட்டார். கேள்வி எழுப்பிய பாஸ் கட்சி எம்பிக்களில் காப்பார் MP டாக்டர் ஹலிமா அலியும் ஒருவராவார். பல இந்திய அரசு சாரா நிறுவனங்கள் சில மாதங்களுக்கு முன்பு ஒப்பந்த கடிதங்களில் கையெழுத்திட்டன. ஆனால் அந்த நிறுவனங்கள் மித்ரா நிதிக்காக இன்னமும் காத்திருப்பதாக டாக்டர் ஹலிமா கூறியிருந்தார். டாக்டர் ஹலிமாவின் இந்த கோரிக்கையை கேட்டு தாம் அதிர்ச்சி அடைந்ததாக ரமணன் குறிப்பிட்டார். பாஸ் கட்சியைச் சேர்ந்த 10 MPக்கள் திடீரென்று மித்ராவை பற்றி பேசுகிறார்களா என்று தாம் அதிர்ச்சி அடைந்ததாக ரமணன் குறிப்பிட்டார். இதற்கு முன்பு இப்படி நடந்ததை தாம் பார்த்ததில்லை என்று நேற்று பினாங்கு பிராயில் இந்திய தொழில் முனைவோருக்கு கிட்டத்தட்ட 1 மில்லியன் வணிக கடன்களை வழங்கிய நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ரமணன் இதனை தெரிவித்தார். எதிர்க்கட்சி MPக்கள் இந்தியர்கள் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் தற்போது காட்டும் திடீர் அக்கறை குறித்து விவரித்த ரமணன் இதனைக் கண்டு இந்திய சமூகம் ஏமாந்து விடக்கூடாது என்று எச்சரித்தார். மலேசிய இந்தியர்களை பொறுத்தவரை நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாத ஒரு சமூகம் அல்ல, அவர்கள் அரசியல் ரீதியாக கெட்டிக்காரர்கள் என்று ரமணன் கூறினார். தற்போது இந்தியர்களை பாஸ் கட்சி பக்கம் இழுப்பதற்காக அவர்களின் நல்வாழ்வுக்காக போராடுவதைப் போல் நடிக்கிறார்களா என்று பாஸ் கட்சி MPக்களை நோக்கி ரமணன் கேள்வி எழுப்பினார். இந்திய சமுதாயத்தை பற்றி பாஸ் தலைவர்கள் யோசிக்கக்கூட நேரமில்லாமல் ஓரங்கட்டிய பின்னர் இப்போது நீலி கண்ணீர் வடிப்பதா என்று ரமணன் வினவினார். எனினும் இந்தியர்கள் சிறுபான்மையினராக இருந்தாலும் ஓர் ஒன்றுபட்ட சமூகமாக விலகினால் அடுத்த பொது தேர்தலில் தொகுதிகளில் கடும் போட்டி நிலவும் பட்சத்தில் தேர்தல் முடிவை நிர்ணயிக்கக்கூடிய சமூகமாக விளங்கிட முடியும் என்று தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு துணை அமைச்சரான ரமணன் தெரிவித்தார். தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனி சிங் இன்று காலையில் தொடர்புத்துறை அமைச்சின் கட்டிடத்தில் 828 படிக்கட்டுகளை வெற்றிகரமாக 9 நிமிடங்கள் 26 வினாடிகளில் ஏறி தனிப்பட்ட சாதனை படைத்தார். மலேசிய கோபுர ஓட்ட இயக்க தலைவர் ரவீந்தர் சிங் மற்றும் உலக கோபுர ஓட்ட சாதனையாளர் சோ வெய் சிங் ஆகியோரின் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சியில்
அமைச்சின் 50க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கலந்து கொண்டனர். இது மிக சவாலான அனுபவமாக இருந்தாலும் திருப்திகரமாக உள்ளது. படிக்கட்டுகளில் ஏறுவது தரையில் நடப்பதை விட 2 மடங்கு கலோரி கரைகிறது. இது உடல் நலத்திற்கு மிக சிறந்த பயிற்சி என சவாலை முடித்த தியோ தெரிவித்தார். மேலும் கூறுகையில், இவ்வாண்டு தைப்பூசத்தை முன்னிட்டு பத்துமலை திருத்தலத்தில் 272 படிக்கட்டுகளை ஏறியதையும் அதை தன்னுடைய பிரத்யேக சவாலாகவும் பாரம்பரிய நடைமுறையாகவும் எடுத்துக்கொண்டதாக பகிர்ந்தார். இதுபோன்ற கோபுர ஓட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் அனைவரும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றலாம் என குலாய் நாடாளுமன்ற உறுப்பினருமான தியோ தெரிவித்தார். இதற்கிடையில் இப்பயிற்சியின் போது துணை அமைச்சர் தியோ 37 மாடிகளை மிக எளிதாகவும் வேகமாகவும் ஏறியதாக சோ வெய் சிங் தெரிவித்தார். துணை அமைச்சர் மிக வேகமாக 37 மாடிகள் ஏறினார். மற்ற அமைச்சர்கள் மற்றும் துணை அமைச்சர்கள் மத்தியில் உடற்தகுதியிலும் வேகத்திலும் இவர் முன்னணியில் இருக்கிறார். எதிர்காலத்தில் மேலும் பல தலைவர்கள் இதில் பங்கேற்க வேண்டும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அதேவேளையில் ரவீந்தர் சிங் கூறுகையில், அனைவரும் தயக்கமின்றி 37 மாடிகள் ஏற முயற்சித்தார்கள். இது மகிழ்ச்சிகரமானது. அனைவருக்கும் உடல்நல வாழ்வை எளிதாகவும் மலிவாகவும் இதன் வழி கொண்டு சேர்ப்பதே எங்கள் விருப்பம் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சி தொடர்பு அமைச்சின் பணியாளர்களிடையே ஆரோக்கிய வாழ்வை முறையை ஊக்குவிப்பதற்கும் உடற்பயிற்சி ஆர்வத்தை வலுப்படுத்துவதற்குமான ஒரு முயற்சியாக நடைபெற்றது. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் சட்டவிரோத குடியேறிகளை வெளியேற்றுவதற்கு குடிநுழைவு முகப்பிடங்களில் செட்டிங் முறையை அமைத்ததாக கூறப்படும் அமலாக்க அதிகாரியை தடுத்து வைப்பதற்கு நீதிமன்ற அனுமதியை SPRM பெற்றுள்ளது. 20 வயது மதிக்கத்தக்க அந்த குடிநுழைவு அதிகாரி இன்று ஷாலாம் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு வரும் ஜூலை 29ஆம் தேதி வரை தடுத்து வைப்பதற்கான நீதிமன்ற அனுமதி பெறப்பட்டுள்ளது. குத்தகை அடிப்படையில் மருத்துவ அதிகாரிகளை நியமிப்பது உட்பட காலியாகியுள்ள 4000க்கும் அதிகமான இடங்களுக்கு வரும் நவம்பர் மாதத்திற்குள் மருத்துவர்களை விரைந்து நியமிக்குமாறு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனை தெரிவித்த அரசாங்க பேச்சாளர் டத்தோஃபாமி ஃபசில், மருத்துவர்களை நியமிக்கும் நடைமுறையில் காலதாமதம் ஏற்படக்கூடிய சாத்தியம் இருப்பதால் அவசரமாக இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் என்று குறிப்பிட்டார். 4000 மருத்துவர்கள் இன்னும் நிரப்பப்படாத விவகாரத்தை இன்று அமைச்சரவையில் கேள்வி எழுப்பிய பிரதமர் அன்வார், அந்த பதவிகள் விரைந்து நிரப்பும்படி அமைச்சரவையை, குறிப்பாக சுகாதார அமைச்சரை கேட்டுக் கொண்டுள்ளார் என்று டத்தோஃபாமி தெரிவித்தார். நாட்டில் பல்வேறு பகுதிகளில் புகைமூட்டம் அதிகரித்துள்ள வேளையில் இன்று காலை 8 மணி நிலவரப்படி கிள்ளான், ஜொஹான் சத்யாவில் ஆரோக்கியமற்ற காற்று சூழல் ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் காற்று மாசுபாடு குறியீட்டின் அளவு 151ஆக பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று சுற்றுச்சூழல் இலாகா தெரிவித்துள்ளது. அண்டை வீட்டைச் சேர்ந்த 16 வயது பெண்ணை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக நம்பப்படும் அந்நிய நாட்டவர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த புதன்கிழமை சபா தாவாவில் உள்ள ஒரு கிராமத்தில் நிகழ்ந்ததாக கூறப்படும் இந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண் போலீசில் புகார் செய்ததைத் தொடர்ந்து 34 வயதுடைய அந்த சந்தேக பேர்வழி கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட பெண் தனது தோழியிடம் தெரிவித்ததைத் தொடர்ந்து இந்த விவகாரம் அம்பலமானதாக தாவாவ் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ஜஸ்மின் உசேன் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.